ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்பிட்டரோட சார்ஜிங் டெஸ்ட் எவ்வளோ ஏறுது, என்ன பர்சன்டேஜில் வருது, எவ்வளோ யூனிட் வருது, எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வாக்கரன் வீடியோ பார்க்காதவங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த சார்ஜிங் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 0லேருந்து 100% வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு மைலேஜ் டெஸ்ட்டு. 0% ஆகிற வரைக்கும் நம்ம ரைட் பண்ணோம். அதனால் இப்போது 0 ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம சார்ஜிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக இந்த ஏசிக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ளக் பாயிண்ட்டு தான். இது 16 ஆம்ஸும் யூஸ் பண்ணலாம், 6 ஆம்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளக்ஸ் இருக்கும். அதுமாதிரி இது ஒரு 16 ஆம்ஸ் எம்சிபி. இது நமக்கு டேரெக்டாக எங்கேருந்து கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம போர்டுலேருந்தோ இதிலேருந்தோ கனெக்ஷன் எடுக்கக்கூடாது. இதை டைரெக்டாக நம்மளோட மெயின் பாக்ஸ்லேருந்து தான் நமக்கு எடுக்கணும். ஏசிக்குமே நம்ம அப்படி தான் மெயின் பாக்ஸ்லேருந்து இதுக்கு கனெக்ஷன் எடுப்போம். அது மாதிரி தான் இதுக்கும் மெயின் பாக்ஸ்லேருந்து டைரெக்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். முக்கியமான விஷயம், எர்த்து கனெக்ஷன் நமக்கு கொடுத்தே ஆகணும். எர்த்து கொடுக்காட்டினா நமக்கு பேட்டரி டேமேஜோ இல்லை மோட்டர் டேமேஜோ ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எர்த்து கொடுத்தே ஆகணும். சார்ஜருக்குமே நமக்கு அதில் எர்த்தை செக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும். அது நம்ம சார்ஜரை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செட் பண்ணி வைக்கணுன்றதுக்கான ஒரு இது. டைரெக்டாக பார்த்திங்கன்னா மெயின்லேருந்து நமக்கு ஃபேஸும் நியூட்ரலும் எடுக்கணும். ஒரு எர்த்து கனெக்ஷனும் கொடுக்கணும். நான் இந்த எர்த்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு எர்த்து கனெக்ஷன் இருக்கும். இந்த எர்த்து கனெக்ஷனில் இருந்து தான் நமக்கு அந்த கனெக்ஷன் இங்கே நேராக நம்மளோட மெயின் பாயிண்ட்டுக்கு போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு சார்ஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சார்ஜர் பார்ப்போம். இதுதான் நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரோட சைஸ் பார்த்திங்கன்னா 650 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது 58 × 11.5 போட்டிங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 660, அதாவது 650 அளவுக்கு வரும். இது ஒரு IP65 இருக்குது. இருந்தாலும் இதில் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இந்த சார்ஜர் இது வரைக்கும் நான் இப்போ போடலை. இப்போ வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ட்ரைவ் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போது 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆர்சிடின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை போட்டுட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் இன்னும் நான் வண்டியில் கனெக்ட் பண்ணலை இன்னும். ஓகே, இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் செக் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரெட் கலர் நமக்கு எரியணும். பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆயிடுச்சு. இப்போ ட்ரிப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீசெட் பண்ணிங்கன்னா இது க்ரீன் கலர். இப்போ க்ரீன் கலரில் இருக்குன்னா ஓகேன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சார்ஜரை நம்மளோட பைக்கில் கரெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் வைக்கணும். நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருக்கோம். இந்த பக்கம் இருந்து மழை இறசல் அடிக்கும்ன்றதுக்காக நான் இதை கொஞ்சம் இதை மட்டும் இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கும் சார்ஜ் ஏறும்போது. இப்போது இந்த கனெக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் எப்பயுமே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ஓப்பனாக அதை வச்சுருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் நம்ம வைக்கணும். இல்லைனா இதை இது மாதிரி நிமித்தி கூட வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது ஃப்ளாட்டாக வச்சுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு தண்ணி பற்றக்கூடாது, ரொம்ப முக்கியம். இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இப்போது இதை சார்ஜரில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த சார்ஜிங் போர்ட்டில் பார்த்திங்கன்னா கூட நமக்கு நல்ல டீடைலிங்காக கொடுத்துருக்காங்க. என்னென்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக இதில் ஒரு ரப்பர் சீல் கொடுத்துருக்காங்க. அப்படியே விட்டாலே லாக் ஆகிரும் அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் சீல் இருக்கிறதுனால நமக்கு வாட்டரும் தண்ணியும் உள்ள எதுவுமே அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே போகாது. அந்தளவுக்கு சேஃப்டியாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு இதை பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்டெப் லாக் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கிட்ட இருக்கிறது இந்த பக்கம் லாக் ஆயிடுச்சு. இது லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்கும்.
டைம் பார்த்தீங்கன்னா 10:12 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து. அது மாதிரி எந்த ஒரு சுவிட்சும் ஆனில் இல்லை, எந்த ஒரு சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஆனில் இல்லை, எல்லா சுவிட்சும் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 7763 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜ் ஏறிட்டு இருக்கும் போது எப்பயுமே வந்து நம்மளால் வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. இப்போது நமக்கு வெறும் டிஸ்பிளேவாக தெரிஞ்சிட்ருக்கோம் சார்ஜ் ஏறிட்டு இருந்தாலும். இப்போது நம்ம டிஸ்பிளே தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு வந்து சார்ஜிங் ஆகிறது தெரியும். இப்போ 3% சார்ஜ் ஏறி இருக்குது. இப்போது 0லேருந்து 3 ஏறுறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்குது 3% சார்ஜ் ஏறுறதுக்கு. 10:12க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. 1 ஹவர் 10 மினிட்ஸுக்கு நமக்கு 25% வந்து சார்ஜ் ஆகிருக்குது. இப்போது நமக்கு சார்ஜிங் வந்து 50% ஆயிடுச்சு. இந்த 50% சார்ஜ் ஏறுறதுக்கு நமக்கு 12:36 வரைக்கும் ஆகிருக்குது. நம்ம சார்ஜிங் போட்ட டைம் பார்த்திங்கன்னா 10:12. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 28 நிமிஷம் எடுத்துருக்குது. இந்த பாக்ஸை மட்டும் நம்ம வந்து தொங்க விடக்கூடாது. எப்பயுமே இந்த பாக்ஸை வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான ஃப்ளாட்டான சர்ப்ரைஸ்லேயோ இல்லை வந்து வண்டியோட அந்த ஃப்ளாட்டான சர்ப்ரைஸில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஹீட்டிங் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஹீட்லாம் ஆகலை. நம்ம கொஞ்சம் வார்மான ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபின்ஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லாவே வந்து எந்த ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளமும் இல்லை. இதை எதையும் ஓப்பன்லேயே வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தான் அந்த ஃபேன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வழியாக தான் ஹீட் வந்து வெளியில் போகும். 0 to 80 ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆகிருக்குது. 4 ஹவர்ஸில் வந்து 80% வந்து நமக்கு ரீச் ஆகிருக்குது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து 80% நமக்கு சார்ஜ் ஆகிருக்கு. இப்போது மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு. இப்போது மறுபடியும் 230லேருந்து சார்ஜிங் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நமக்கு 0லேருந்து 80% சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர்ஸ் எடுத்திருக்கு. 4 ஹவர்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நமக்கு வந்து 0 to 80% சார்ஜ் ஏறிடுச்சு. ஆக்சுவலாக கம்பெனி கிளைம் படி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 80% வந்து 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸில் வந்து ஏறும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 4 ஹவர்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. கரெக்டாக 4:11 நமக்கு 100% ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போது இந்த கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10:11க்கு நம்ம சார்ஜ் பண்ணோம். கிட்டத்தட்ட நமக்கு 6 மணி நேரமாக சார்ஜ் ஏறி இருக்குது 0 to 100 ஏறுறதுக்கு. ஆனால் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 நிமிஷம் வந்து கரண்ட்டு கட் ஆகிட்டு நமக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3 நிமிஷமும் அதுக்கப்புறம் ஒரு 19 நிமிஷம் வந்து கரண்ட்டு கட் ஆகிட்டு வந்துச்சு. கரெக்டாக நம்ம 10:11 சார்ஜ் போட்டோம். 4:11க்கு க்ளோஸ் பண்ணியாருக்கு. 100% வந்து நமக்கு சார்ஜ் ஏறிச்சு. இதில் ஆட்டோ கட் ஆஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆனதும் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிரும். சார்ஜரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கரண்ட் ஏறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 77.63.1 இருந்துச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 66.4. இப்போது 0லேருந்து 100% சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக எடுத்த யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 யூனிட் எடுத்துருக்குது. அதாவது 3.3 kWh வந்து எடுத்திருக்கு. நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னா 3.1 kWh தான். சம் லாஸஸ் இருக்க தான் செய்யும். அதனால 3.3 kWh எடுத்துருக்குது. இது யூனிட்ஸ் வந்து நமக்கு அந்த 3.3 யூனிட்ஸ் தான். இந்த 3.3 யூனிட்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளவு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எங்களோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 436 யூனிட்டுக்கு 1305 ரூபா வந்து வருது. இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 3 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு 2.9 சம்திங் வருது. அப்போ 3 ரூபீஸ்ன்னு வச்சா கூட நமக்கு வந்து 3.3 யூனிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 ரூபீஸ் தான் வரும். அதுக்கு மேலே சில பேர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சே ஒரு 5 ரூபீஸ் 8 ரூபீஸ் வரைக்கும் கூட எடுத்தாலும் கூட 10 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 25 ரூபா வரைக்கும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவில் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. சீட் ஹைட்டு வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். சீட் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஓகே, இது வந்து லேடிஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது வந்து 99 kg தான் இருக்குது. நான் வந்து 5'9" இருப்பேன். 5'9"க்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இவன் என்னோட தம்பி. இவன் வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 feet இருக்குது. அப்படி கமெண்ட்டில் வந்து லேடிஸ்க்கு வந்து இது செட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 5 feetல இருக்கிற ஷார்ட்டான இருக்கவங்க கேர்ள்ஸ் யாராவது இருந்தாங்களும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஹீல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஒரு 5 ஃபீட் இருந்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வெயிட்டை தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். எவ்வளோ வருது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த இன்வாய்ஸ் பில்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,12,500 இதில் வந்து நமக்கு பிஎம்மோட அந்த டிரைவோட சப்சிடி வந்து 5,000 போக 1,07,500 வரும். இது வந்து வண்டியோட ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் டேக்ஸ் வந்து இது கிடையாது. பட் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு தனியாக போடுறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேயுமே நமக்கு வந்து 350 ரூபீஸுங்கிறது வந்து எதுக்குன்னா நமக்கு அந்த கார்டுக்கு தான் அந்த காசு. இது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக ஃபீஸுன்னு சொல்லி 2,000 போட்டதில் வந்து நம்ம அதை பேசி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோ குறைக்கலாம். அதை பேசி அந்த 2,000 ஏதாவது குறைக்க முடிஞ்சதுன்னா குறைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து 5,160 இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கரெக்டாக போட்டுட்டாங்க பில்லில் வர்ற மாதிரி. எனக்கு அந்த இன்சூரன்ஸும் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. இதில் வந்து நான் ரொம்ப பேசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1,000 குறைக்கிறதா சொல்லி 1,000 குறைச்சாங்க. அதில் வந்து 1,000 குறைச்சி நான் பேசுனதுனால 1,000 குறைச்சோம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு எந்த பீஸும் நம்ம வாங்கக்கூடாது. அவங்க ஹேண்ட்லிங் சார்ஜஸும் ஒரு 500 வாங்கினா கூட 1,000 தான் வரும். ஆனால் இவங்க வந்து 2,000 அதை போட்டிருக்காங்க. அது ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு தனியாக போட வேண்டியதில்லை. அவங்களுக்கு 500 இல்லை 900 வரைக்கும் தான் அது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்தே 850 தான் வரும். ஆனால் இவங்க என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனியாக சார்ஜஸ் போட்டு அதுக்கு வந்து 2,000 போட்டிருக்காங்க. இதை நம்ம பேசணும்னா கொஞ்சம் குறைக்கலாம். நான் பேசுனதுனால ஒரு 1,000 மட்டும் குறைச்சி வாங்கினேன். எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வந்து நமக்கு எந்த ஒரு எதுவுமே போடலை. நமக்கு வந்து வெறும் ஆர்பிட்டர் V2 அப்படின்னு மட்டும் போட்டாங்க மஸ்ட் அக்சசரிஸில். ஆனால் அந்த இதுக்கான பில்லு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த 1,942 பில்லு வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. இதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 100 மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க. கேட்டால் இது ஃபிட்டிங் சார்ஜஸ்ஸு அப்படின்னு சொல்லி அதையும் எக்ஸ்ட்ரா பிடுங்குறாங்க. ஓகே, மொத்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணது மாதிரி இப்போ இந்த பில்லில் கரெக்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ 1,16,952 வரும். நான் வந்து அந்த 952 மட்டும் அவங்க நெக்லெக்ட் பண்ணாங்க. 1,16,000 நான் வந்து வண்டிக்கு கட்டியிருக்கேன். இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,16,000. ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு பில்லில் காமிச்சிட்டேன். இதுதான் நான் வாங்கின ஆன் ரோட் ப்ரைஸு 1,16,000. இப்போ வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து ஒரு 530 மட்டும் கூடி இருக்குது. நான் வாங்கும்போது 1,12,500 இருந்துச்சு. இப்போ வந்து 1,13,030 மட்டும் கூடி இருக்குது. ஒரு 530 மட்டும் கூடி இருக்குது. அது மாதிரி ஜூலை 31 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த சப்சிடி கொடுக்குறாங்க, 5,000ன்ற சப்சிடி. அந்த நீங்கள் ஈவி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 31க்குள்ளே வந்து நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற ஈவியை வந்து வாங்கிக்கணும்னா இந்த ஜூலை 31க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த 5,000 சப்சிடி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 2,300 வந்து எல்லா ஈவிலையும் கேட்குறாங்க. நான் செக் பண்ணி பார்த்த அளவுக்கு ஏத்தர்லையும் செக் பண்ணி பார்த்தேன், இதையும் செக் பண்ணி பார்த்தேன். 2,300 இல்லை 2,400 கேட்குறாங்க. அதில் உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ரியலாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் எவ்வளோ எடுத்துக்குது, எவ்வளோ மணி நேரம் வந்து இது சார்ஜ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரியல் ரேஞ்சை வந்து நம்ம ஈகோ மோட்லேயே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரியல் ரேஞ்சை செக் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு 0% ஆக்குனது பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஓட்டுனது. 70% வந்து சிட்டி மோடும், ஈகோ மோடு வந்து ஒரு 20% வந்து இந்த மாதிரி மாற்றி நான் மிக்ஸ் பண்ணி ஓட்டினேன். அதில் தான் நமக்கு வந்து 0% ஆச்சு. இப்போது இது வந்து இப்போ 0%லேருந்து இப்போ 100% சார்ஜ் ஏற்றுனதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஈகோ மோடில் ஃபுல்லாகவே வந்து ரைட் பண்ணி அது அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறோம். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஈகோ மோடில் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிச்சு, மற்ற சிட்டி மோடில் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருச்சு, நீ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற எல்லா டெஸ்ட்டையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.